வணக்கம் மக்களே, இது தமிழக அரசியலின் வெளிச்சத்திற்கு வராத அந்த இருட்டு பக்கங்களின் ரகசியங்களை உடைக்கும் உங்களுடைய நிழல் உலகச் செய்திகள். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. தமிழக அரசியல் வட்டாரங்களை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த நிழல் உலகச் செய்திதான் இப்பொழுது ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? சமீபத்தில் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டு தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பிடி அரசகுமார் விவகாரம்தான் அது. பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று, அங்கீகாரம் மற்றும் தரம் உயர்த்துதல் போன்ற பணிகளை செய்து தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக இவர் மீது அதிரடி புகார் பாய்ந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆனால் ஆச்சரியம் அதுவல்ல பிரியமானவர்களே. அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், இந்த மோசடி புகாரின் பின்னணி அப்படியே அங்கு சுத்தி இங்கு சுத்தி கடைசியில் கடந்த திமுக ஆட்சியின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நோக்கித்தான் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. விஷயம் மெல்ல மெல்ல தன் கழுத்தை நெரிப்பதை உணர்ந்த அந்த முன்னாள் அமைச்சர் தற்போது உச்சக்கட்ட பயத்தில் உஷாராகிவிட்டாராம். புதிய அரசாங்கம் எந்த நேரத்திலும் தன்னையும் இந்த வழக்கில் தூக்கி உள்ளே வைத்து விடுமோ என்ற மரண பயம் அவரை ஆட்கொண்டிருப்பதாக நிழல் உலக தகவல்கள் கசிகின்றன. இந்த இக்கட்டான வழக்கில் இருந்து எப்படியாவது தப்பிப்பதற்காக அந்த முன்னாள் அமைச்சர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். தனக்கு மிக நெருக்கமான ஈரோட்டைச் சேர்ந்த பிரபல இரும்பு கம்பி நிறுவனத்தின் உரிமையாளரை அணுகியுள்ளார். அந்த இரும்பு கம்பி நிறுவனர் யார் தெரியுமா? தற்போது ஆளும் கட்சியின் கொங்கு பெல்ட்டில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் ஒரு முக்கிய முன்னாள் அதிமுக நிர்வாகிதான் அவர். அவரிடம் சென்று எப்படியாவது என்னை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அந்த முன்னாள் அமைச்சர் தூதுவிட்டு தஞ்சமடைந்துள்ளார். அதற்கு அந்த இரும்பு கம்பி நிறுவனரும், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆளுங்கட்சி பிரமுகர் தரப்பிலிருந்து பச்சை கொடி காட்டி உறுதியான உத்தரவாதத்தை கொடுத்துள்ளாராம். என்ன ஒரு அரசியல் சாணக்கியத்தனம்! ஆளும் கட்சி பிரமுகர் கொடுத்த இந்த உத்தரவாதத்தால் அந்த முன்னாள் அமைச்சர் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பதாக நிழல் உலக வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. ஆனால் இங்கேதான் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழக அரசு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்துள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல வெறும் சோதனைகள், கண்டுடைப்பு வழக்கு பதிவுகளோடு இந்த விவகாரத்தை அப்படியே கிடப்பில் போட்டுவிட TVK அரசு தயாராக இல்லையாம். ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி மக்கள் பணத்தை சுருட்டி சொத்து குவித்த முன்னாள் அமைச்சர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதில் TVK அரசு மிக தீவிரமாக உறுதியாக உள்ளதாம். இதற்காக ஒரு பிரத்யேக ஹிட் லிஸ்ட் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த லிஸ்டில் KN நேரு, அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, சிவசங்கர், ஏவா வேலுமூர்த்தி, சேகர்பாபு என பல முக்கிய முன்னாள் திமுக அமைச்சர்களின் பெயர்கள் டாப் வரிசையில் உள்ளதாக அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி அடுத்தடுத்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது சட்ட ரீதியான சம்மட்டியை இறக்குவதன் மூலம் திமுக என்பது ஒரு அப்பட்டமான ஊழல் கட்சி என்ற எண்ணத்தை மக்களிடையே மிக ஆழமாக நம்பகத்தன்மையோடு கொண்டு சேர்க்க முடியும் என அரசு நம்புகிறதாம். அதே நேரத்தில் ஊழலுக்கு எதிரான TVK அரசின் மீதான நேர்மையான இமேஜை மக்கள் மத்தியில் மேலும் பல மடங்கு வலுப்படுத்த முடியும் என்றும் அரசு கணக்கு போடுகிறது. ஈரோடு இரும்பு மனிதரின் உத்தரவாதம் முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுமா, அல்லது TVK அரசின் அதிரடி ஹிட் லிஸ்ட் மேஜிக்களை சிறைக்கு அனுப்புமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அதிரடி அரசியல் நிழல் உலகச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.